வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23/4/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் 1 மணி விடுறா சரிங்களா? என்னம்மா நம்பர்கள் வருது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் அடிச்சிருந்தாங்க, இதில் நமக்கு எப்படிலாம் வின்னிங் வந்துருந்துச்சுன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 00906 இது வந்து நமக்கு காலையில் 1 மணிக்கு அடிக்கப்பட்டுட்டா சரிங்களா? அதுக்கப்புறம் 978 403 ஓகேங்களா? இது வந்து நமக்கு 6 மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. அதே மாதிரி 8 மணிக்கு 832 36 இது வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர். இதில் நமக்கு 6ஆம் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது. இதில் வந்து உங்களுக்கு 84 பாஸ் ஆகிருந்தது சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் 942 நம்பர் பாஸ் ஆகிருந்தது சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம். இப்படி தான் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக நமக்கு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த டியரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் எதிர்பார்க்குறோன்னா, எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி 6 நம்பர் கொடுத்து 6 நம்பர் வந்துருச்சு. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக கிடைக்கும் போது நமக்கு அந்த நம்பர் வச்சு நம்ம ஆடியில் ஈஸியாக வந்து வினிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டு, இது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து எப்போயுமே வந்து சி போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுப்பேன். சி போர்டு பொறுத்த வரைக்கும் என்னால் ஓரளவுக்கு நம்ம ஒரு 80% உறுதியை நம்மளால் எடுக்க முடியும் சரிங்களா? 80% நம்மளால் ஸ்ட்ராங்காக சி போர்டு மட்டும் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம வந்து ஆல் போர்டு எடுக்கிறதுல நம்ம வந்து ஸ்ட்ராங்காக எடுப்போம். ஆல் போர்டு எப்படி எடுக்கிறதுனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு ஆல் போர்டு எடுக்கிறதுலையும் ரொம்பவுமே சிறப்பாக எடுப்போம். அது மாதிரி வின்னிங் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம கொடுக்குற நம்பர்லாம் வந்து நமக்கு அதிகமாக எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா 6 நம்பர் கொடுக்குறோம். ஏ போர்டில் 3 நம்பர் கொடுக்குறோம், பி போர்டில் 3 நம்பர் கொடுக்குறோம், சி போர்டில் 3 நம்பர் கொடுக்குறோம். ஆனால் இதே வந்து நீங்கள் வந்து 399 அதாவது 399 அப்படிங்கிற ஒரு ஜாயின் பட்டன் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டு போட்டுருவோம். போஸ்ட்டில் நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் வரப்போது 3 நம்பர் தான் கொடுப்போம், அதிகமாக நம்பர் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி 799 அப்படிங்கிற ஒரு ஜாயின் பட்டன் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுலேயும் நமக்கு 3 நம்பர் தான் கொடுப்போம். அந்த வீடியோ போகிறதுல என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டு இது வரப்போது, பி போர்டு இது வரப்போது, சி போர்டு வரப்போது அப்படின்னு பர்டிகுலராக அந்த நம்பர் சொல்லுவோம் சரிங்களா? அப்போ நீங்கள் நிறைய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காலையில் சொன்னோம் இல்லையா, நீங்கள் காலையில் வந்து நீங்கள் சி போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது, இந்த நம்பர் 6ஆம் நம்பர் வரப்போது, நீங்கள் தாராளமாக போடலாம், எத்தனை செட் வேணாலும் வச்சுக்கோங்க நான் தெளிவாக சொன்னேன். அதே மாதிரி வச்சு நிறைய பேர் எடுத்திருப்பீங்க கண்டிப்பாக. அது மாதிரி ஒவ்வொரு ட்ராவலையும் நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி நம்பர்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, இதை நீங்கள் வச்சு போடும்போது நமக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம தெளிவாக சொல்லுவோம். அதனால தான் நம்ம 799 அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வச்சுருக்கிறோம். 399னால் நீங்கள் வந்து வெறும் போஸ்ட் மட்டும் தான் போடுவோம். இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் எடுத்து எப்படி வருது அப்படிங்கிறது போல ஏ போர்டு என்ன வரப்போது, பி போர்டு, சி போர்டு அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இது மாதிரி 799 நீங்கள் போடும்போது ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் சரிங்க? அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தளவுக்கு நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அதுலேயும் நீங்கள் பணம் கட்டி ஜாயின் பண்ணுறீங்கன்னா இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுப்போம். சூப்பராக வின்னிங் யாருமே கொடுக்க மாட்டாங்க. 3 நம்பரில் எக்ஸாக்டாக இந்த மாதிரி வின்னிங் வரணும்னு யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம கொடுக்குறோம். நீங்கள் யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணிக்காத உங்களுடைய விருப்பம் சரிங்களா? நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, காசு கொடுத்துட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் நீங்கள் காசு 500 கொடுங்க, நான் உங்களுக்கு நம்பரை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துற வேலையெல்லாம் கிடையாது. நீங்கள் 399 கட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போட்டே இருப்பேன். நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அப்படி தான் உள்ளே வந்திருக்கீங்க. நான் நிறைய வின்னிங் கொடுத்ததை பார்த்தா நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. சும்மாலாம் வர முடியாது யாராலையும் சரிங்களா? நிறைய வின்னிங் நமக்கு அசால்ட்டாக தூக்கி கொடுத்துட்டே இருப்பேன். டியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பேன். ஏன்னா நம்ம வந்து வெறும் மெனுவில் மட்டும் எடுக்கிறதுல சிஸ்டத்தில் போட்டு ஆப்ரேட் பண்ணி எடுப்போம் சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம எப்போயுமே எடுப்போம். அதுலேயும் நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 23/4/2024 1 மணி ட்ராக்கு நம்பர்கள் வருது. இதை பேஸ் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்பு. நான் தான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வின்னிங் வராமலும் போகலாம், இது தொடர்ந்து ஒரு 4 ட்ரா வின்னிங் வராமலும் போகலாம். அதுலேயும் நம்ம அது முக்கியம் கிடையாது. நான் தான் சொன்னேன், வந்து பொய் சொல்லி நான் எல்லா ட்ராவிலையும் வின்னிங் கொடுப்பேன் அப்படின்னு ஏமாற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வின்னிங் கொடுக்கறதுக்கு அதிகபட்சமான முயற்சிகள் நான் நடத்துவேன். அதில் வின்னிங் வந்துக்கிட்டே இருக்கும். வரலைனாலும் நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அடுத்த ட்ரா நான் வந்து ஒரு ட்ரா மட்டும் யோசிக்க மாட்டேன். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 23ஆம் தேதி வின்னிங் வரலையா, 23ஆம் தேதி மட்டும் நான் யோசிக்கிறதே கிடையாது. 23ஆம் தேதி போட்டு 24ஆம் தேதி இருக்குது, 25ஆம் தேதி நம்ம கையில் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதைத்தான் நம்ம சொல்லுவோம். அதைத்தான் நான் யோசிப்பேனே தவிர 23ஆம் தேதி வின்னிங் போயிடுச்சு அப்படின்னு நான் வருத்தப்பட மாட்டேன். அடுத்த நாளைக்கு வின்னிங் என்னவோ அதை நம்ம எடுக்கணுமா அதுக்கு என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் நான் வருவேன். தவிர நம்ம எப்போயுமே வந்து தோத்துட்டோம் அப்படின்னு நம்ம விடவே மாட்டோம். அடுத்து நம்ம ஜெயிச்சிட்டே இருப்போம். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சு ப்ளே பண்ணுங்கள். நான் எப்போயுமே வந்து ஒரு ட்ராவுக்கு யோசிச்சு நான் வீடியோ போடவே மாட்டேன். அதுக்கு அடுத்தது ட்ரா இருக்கும், அதையும் நினச்சா வீடியோ போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சரிங்களா? அப்போ அதுக்கு இப்போது இந்த ட்ராவில் நமக்கு என்னங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்றைக்கி வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 906 அப்படின்னு நம்பர் கொடுத்தாங்க. 1 மணி ரிசல்ட்டு சரிங்களா? அதை பேஸாக வைக்கும்போது மறுபடியும் எனக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு மறுபடியும் கொடுத்துருவாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா 2க்கு 9 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. என்னோடய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் அது தெரியுது சரிங்களா? இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து 4ஆம் நம்பருக்கான பேஸும் கொஞ்சம் இருக்குது. 4ஆம் நம்பர் நாளைக்கு ஏ போர்டில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வருது. இதில் நான் கொஞ்சம் ஆல் போர்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் நம்பர் கொடுக்குறேன், எப்படி வச்சு பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த 4 9ங்கிற 2 நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் நாளைக்கு வந்து என்ன நம்பர்கள் அதிகமாக பி போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் பி போர்டில் வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது. 7ஆம் நம்பர் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. எதனால் அப்படின்னா இன்றைக்கி 3க்கு 7ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 3க்கு 7ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 906 சரிங்களா. 906ல் 0க்கு 7ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஏ போர்டில் 9, பி போர்டில் 7 அப்படிங்கிற அந்த மாதிரி நம்பர்களும், அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 4 நம்பர் கிடச்சிருக்கா. 4 நம்பருக்கு 6 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 46 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா. கணக்கில் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. எனக்கு நான் எடுத்த வரைக்கும் வந்து எனக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 1ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது, ட்ரை பண்ணி பாருங்கோ சரிங்களா. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு 2ஆம் நம்பர் மேலே ரொம்பவுமே டவுட்டு. 2ஆம் நம்பர் திரும்ப வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்கு சரிங்களா. 2ஆம் நம்பர் வந்து சி போர்டில் உட்காரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்க. நாளைக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன், அந்த 6ஆம் நம்பர் இருக்கு இல்லையா, அது 1ஆம் நம்பரை கூட மாறி வரலாம். பட் இருந்தாலும் எனக்கு 6ஆம் நம்பர் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க. அதே ஒரு 3ஆம் நம்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 3க்கு 6க்கு 3 3க்கு 6 சரிங்களா. அப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் நாளைக்கு 6க்கு 2 வைக்கணும், இல்லைனா 6க்கு 3 வைக்கணும். இந்த 2 நம்பர் நான் கொடுக்குறேன் சி போர்டில். நாளைக்கு சி போர்டில் ஒன்று வந்தால் 2ஆம் நம்பர் வரணும், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சரிங்களா. செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து நமக்கு 3ஆம் நம்பர் வைக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. எதனால் அப்படின்னா இதை தான் எனக்கு நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு சி போர்டில் 2ஆம் நம்பராக இருக்கணும், இல்லைனா 3ஆம் நம்பராக இருக்கணும். எனக்கு 2 நம்பரில் ஒரு நம்பர் தான் சி போர்டுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. உங்களுக்கு எதாவது செட் ஆகுதான்னு அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க. நீங்கள் ஆல் போர்டு நம்பர் கொடுக்குறோன்னா என்ன நம்பர் கொடுக்கலாம். ஆல் போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அதாவது இங்கே 236 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 236 அதே மாதிரி 906 இந்த 2 நம்பரையும் நம்ம கணக்கில் எடுத்தோம்னா இந்த 2 நம்பரை பேஸாக வச்சு தான் நமக்கு அடுத்த ஒரு நம்பர் கொடுப்பாங்க சரிங்களா. அதாவது 906 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, அதே மாதிரி 236 சரிங்களா. இது 2ஐயும் பேஸாக வச்சு தான் ஒரு நம்பரை கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா என்ன மாதிரி நம்பர்கள் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது, கண்டிப்பாக ஆட்டம் உண்டு. 6ஆம் நம்பர் டவுட் இருக்குது, கண்டிப்பாக ஆட்டம் உண்டு. இது ஆடுறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, 900 இதில் சில்லற வருது, அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்கணும், ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தால் எனக்கு 2ஆம் நம்பர் மேலே அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மறுபடியும் நாளைக்கு ஆடணும் சரிங்களா. அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 6ஆம் நம்பர் 26 அப்படிங்கிற நம்பர், எனக்கு 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 6 அப்படிங்கிற 2 நம்பருமே நாளைக்கு ஓரளவுக்கு ஆல் போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. இதில் எனக்கு 9ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். 269 அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் கொடுக்குறதுக்கு வைக்காதீங்க. 2ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். சி போர்டு எனக்கு தெரிஞ்ச 2ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது.